பள்ளிக்கூடம்னா இப்படித்தான் இருக்குமா? எத்தே தண்டி இதெல்லாம் நம்ம பார்க்காமயே போயிருச்சு. நீதான் கச்சிரு கணபுது, நல்லா கணபுது. டேய் ஆற தேர்ற. இல்லனே, எல்லாரும் ஒளிஞ்சு விளையாடுறோம். பூரா பேரும் நான் தானே கண்டுபிடிக்கணும். ஆனா எங்க ஒளிஞ்சிருக்கேன் தானே தெரியல. நான் சொல்றேன், என்னைய காட்டி கொடுக்க மாட்டியா? இல்லனே இல்லனே, சில்லற காசு ஒரு 10 ரூபா இருந்தா கொடு. 10 ரூபாயா? எட்னா தானே இருக்கு. சரி கொண்டா, ஐஸ் வாங்க வாச்சு யூஸ் ஆகும். இந்த தண்ணி தொட்டிக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கான், போய் கப்புன்னு பிடி. இங்கயா? ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன்டா ஒரு பெரிய மனுஷன் வேலை மனக்கட்டு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிற. எங்க அம்மா சத்தியமா அங்கதான் ஒளிஞ்சிருக்கான், வேணா போய் பாரு. பண்ணிட்டானுங்களே. யார் நீ? யார் நீயா? நான் யாராண்டா உனக்குடா? ஓண்ட எதுக்கு சொல்லணும்? கேட்டா சொல்றா. சொல்றப்பா, என் பேரு திகில் பாண்டி. சரி, இங்க எதுக்கு வந்த? இங்கயா என் பிள்ளைய மூணு இந்த பள்ளியிடத்துல படிக்குது, அதுல போய் சாப்பாடு கொடுத்துருவான்னு என் பொண்டாட்டி அனுப்பி விட்டாப்பா, அதுக்கு தான் நான் இங்க வந்தேன். சாப்பாடு கொடுக்க வந்தா சாப்பாடு மட்டும் தானே கொடுக்கணும், அதை விட்டுட்டு சல்லித்தனமா சில்லி வேலையெல்லாம் பாக்குற. என்னப்பா சில்லி வேலை பார்த்த நானு? நீ எதுவுமே பண்ணல. எங்க பசங்க கிட்ட இருந்து 8 நாள் லஞ்சா வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். என் சூப் தம்பி, இந்த சுருட்டு சூப்பு எல்லாம் சொல்லப்படாது. என்ன இருந்தாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்ன சார் நான் கூப்பிடுவாங்க. ஏய், நான் யார் தெரியுமா? யாருப்பா? ரவுடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டிருக்கே நீ? ஆமா, அவனோட போன புள்ளடா நானு. 30 வருஷமா போலீஸ் கண்ல மண்ணை தூவிட்டு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கவன் என் அப்பன். அவருக்கு பிறந்த புள்ளைய 3 நிமிஷத்துல காட்டி கொடுத்துட்டியடா. டேய், என்னால தாங்க முடியலையடா. தம்பி தம்பி, இதெல்லாம் அதிரடி முடிவு. இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. உன் வயசுக்குலாம் கட்டி தூக்குறா ராஜா. சொன்னா சின்ன பிள்ளைத்தனமா சின்ன பிள்ளை சிக்கிட்டேன் சாமி. ஐயா, நான் செஞ்சு தப்போ தாப்பா, மன்னிச்சுக்கப்பா ஐயா. ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன? உங்க பேர் என்ன சார்? திகில் பாண்டி. தொழிலதிபர் சூரிய பிரகாஷுடைய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடியா துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனங்கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்கப்படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மாட்டேன் தானா சார்? நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ, சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே? நீங்க யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். சார் சார் சார், அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? என்ன கூத்து பண்றாங்க? விளையாடுனதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிங்க. ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்னாபனமாய் கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா. உன் தங்கச்சிக்காரி என்னடா நான் குலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா. நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற. எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க.
ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்த வீட்ல சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல்ல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமானவன் இல்லடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்க? அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டேன் பூட்டி அம்புட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்தவன் தான் இவனு. 3 பிள்ளை பத்ததுக்கு பின்னால அத பத்தி ஏண்டி பேசுற? சரி, அத பத்திலாம் இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? ஐயோ, அந்த கர்மத்தை கேக்குறாளே. பசங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா. சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு. ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க. நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே 5-6 நாளா அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டடி. ஆமா, அத பாத்துக்கிற ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்களமா பிடிச்சிட்டு போய் 1 வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனனால போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் சூரிய பிரகாஷோட மாமா. மச்சனே, என்ன ஒன்ன காத்திருக்கானோ? ஆஹா, வருவம் தெரிஞ்ச தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்கயா. எத்தனை இடர்வார்கள். ஹலோ சார். நானா? என்னம்மா? நீங்க அமெரிக்க தொழிலதிபர் ஆப்ரகாம் தானே? லண்டன் ஏர்போர்ட்ல நீங்க, நான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ், அனில் அம்பானி எல்லாரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருந்தோம். மறந்துட்டீங்களா? இந்த பாரு, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. பீலா வர்றதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். இதே வேலையை கொஞ்ச நேரத்துக்கு மேல என் பொண்டாட்டிட்ட செஞ்சுட்டு விளக்கமா தடி வாங்காத ஒரே வெளியே வந்திருக்கேன். மேற்கொண்டு வேகத்தை கிளப்பி வெறுப்பேத்தாத. உனக்கு என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரைட்டா கேட்டு வாங்கிட்டு போ. சாரி சார், நாங்க இங்க வந்ததே உங்க மச்சான் சூரிய பிரகாஷ மீட் பண்ணதான். அத சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு அமெரிக்கா அம்பானி பிரியாணி நிக்கிட்டு. இல்ல சார், அவரு உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்காராம். நீங்க நில்லுனா நிப்பாரா, உட்காருனா உட்காருவாரா, குதினா குதிச்சிருவாரா. இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்? நீ யாருக்கிற முதல்ல சொல்லு. நானா சொல்றேன். நான் பெரிய கோடீஸ்வரர். ஆமா சார், உங்க மச்சான இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டா அவரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ, நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேமா? இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஹெல்ப் பீஸ்மா. ஒரு 20 எடு. 20 உண்மையிலே கோடீஸ்வரியா பிச்சைக்காரியா? அத பத்தி நமக்கு கவலை இல்ல. சரி, நான் போய் கேட்டு வந்து எல்லாரையும் கூட்டி போறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், திடீர்னு என் குரல் மாதிரியே ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு அலற சத்தம் கேட்கும். அது நான் தான் நினைச்சு நம்பிடக்கூடாது. இமேஜை காப்பாத்துறதுக்காக அவன் என் குரலே கத்துவான். அப்படி கத்துறப்ப கப்புன்னு காதை அடைச்சுக்கணும். காதை திறந்து வச்சுக்கிட்டு யாரு எவருன்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே? எவ்வளவு மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. போனு ஈவினிங் 6 o'clock. யா, பை. என்ன திடீர் நீங்க? நான் ஒன்னும் சும்மா வரல. 4 பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன். பார்த்தவனே உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவ்வளவு கேவலமாவ போயிட்டு நானு. இப்ப என்ன வேணும்? எனக்கு தேவை மரியாதை. என்ன மரியாதை? வந்திருக்க பொண்ணுகிட்ட என் மச்சனை என்ன சொன்னாலும் கேட்பான்னு சொல்லியிருக்கேன். நீ கேட்கலாம். எனக்கு எவ்வளவு லாசம் தெரியுமா உனக்கு? அப்படி போறா இருந்தா எப்படி சும்மா போக முடியும்? எதையாவது கரெக்ட் பண்ணி விடுங்க. இன்னும் போட எவ்வளவுதானா? அம்மா டேய், இதுக்கு பேர் தாண்டா வீடியோ கேமரா. அது தெரியுது. எங்க ஆட்டைய போட்டது? ஆட்டைய போட்டதா? எரும மாடு. என் பொண்டாட்டி என் குழந்தைகளுக்காக பிரியமா வாங்கி கொடுத்ததுடா. இது அதுகளுக்கு தெரியாம பிரியமா நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். இதுக்கு பேரு தான் ஆட்டைங்கிறது.
என் மச்சானுக்கு போட்டியா ஒரு சோப்பு கம்பெனி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். அந்த விளம்பர படத்தை ஒரு வித்தியாசமா எடுக்கிறதுக்கு முடிஞ்ச ஐடியா கொடுங்க கூப்பிட்டா. இதுக்கெல்லாம் ஆண்டாண்டு காலமா ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு. என்னது? ஒரு பிரபலமான நடிகையை பிடிக்கிறோம், அருவிக்கு அடியில அவளை குளிக்க வச்சு அத நம்ம எல்லாம் ஒளிஞ்சிருந்து பாக்குறோம். குரு, உண்மையிலே ஒரு ஒரிஜினலா குளிக்கிற பொண்ண ஒளிஞ்சிருந்து அதை எடுத்தா தான் விளம்பரம் பெருசா இருக்கும், வியாபாரம் பெருகும், விருதுகளும் கிடைக்கும். டேய், நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லதாண்டா இருக்கு. ஒரிஜினலா குளிக்கிற பொண்ணு போய் எங்க தேடுறது? அதே குருவே, அங்கே எங்கே போய் தேடணும்? பேசாம நம்ம அக்கா குளிக்கிறது படம் எடுத்துற வேண்டியதானே? அக்கா குளிக்கிறதா? இதுக்கு உங்க அக்கா ஒத்துக்குறாளா? எங்க அக்காவை எதுக்கு சொல்றோம்? வேற உங்க பொண்டாட்டியை தான் எங்க அக்காண்டு உரிமையோட சொல்றோம். ஏன் பொண்டாட்டியவா? ஆமா குருவே. எவ்வளவு நல்லா இந்த ஆசை, எவ்வளவு நல்லா குரு, உள்ள ஒரு பொம்பளை குளிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணன் நல்ல சந்தர்ப்பம் எடுக்கணே. இதுல என்ன குடிச்ச கைண்டா சொல்றீங்களா? சொன்னாங்களா அவசரப்படாதீடா. கேட்காம எடுத்தா தானே கிக்கு. ஏமா எவ்வளவு நேரம் அண்ணன் முதுகி எடுத்துக்க பாரு, மூஞ்ச காட்டுமா. ஒரு ஆளுக்கு 5 குத்துதாயா, நீ பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா குத்து குத்தி அந்த ஆளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயி போச்சுன்னா பின்னாடி வரவங்க ஏமாந்து போயிடுவாங்கல்ல. நம்ம தொகுதியில உன்ன மாதிரி எல்லாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்காது. போயா, இன்னும் 400 பேர் அடிக்க வேண்டியது. 400 பேரா? நீ ஏயா கத்துற? பின்ன என்னடா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி எலெக்ஷன் மாதிரி கியூல இருந்து அடிக்கிறீங்க? இங்க ஒருத்தன் தப்பு பண்ணாக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விரல்ல மை வச்சு முறை பிரகாரம் கல்லடி இல்லாம நல்லடியா அடிச்சு பெண் எடுக்கிறதா வழக்கம். அடியில இல்லடா நல்லடி கல்லடி. கிளவி எல்லாம் தூக்கிட்டு வந்து அடிக்க வரீங்க, என்னைக்குடா முடியுது? ஒரு நாளைக்கு 50 பேர் மணிக்கு 400 பேருக்கு எத்தனை நாள் ஆகும் நீயே கணக்கு போட்டுக்கியா? அப்படின்னா 8 நாள் ஆகுமே. இது போக தபால் ஓட்டு வேற இருக்குல்ல. தபால் ஓட்டு வேறயா? என் புருஷனுக்கு என்கிட்ட பேசவே நேரம் இல்ல. இந்த லட்சணத்துல வேற எந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாரு? இந்த மாதிரி அறகுறையா பாத்துட்டு ஒலர்னு வெய்யே கொண்டு பிடுங்கிடுவேன். என்னடா இது, நம்ம தனியா வந்து பாக்குறப்ப பனியனை போட்டுக்கிட்டு பாந்தமா பேசிக்கிறா, இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப கோட்டை போட்டுக்கிட்டு கோவமா பேசுறா. ஒண்ணுமே புரியலையே. நமிதா, அது எல்என்டியோட டைப் வச்சுக்கலாம். அந்த டர்ம்ஸ் லாஸ்ட் டைம்ல 5 minutesல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ 2 minutesல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டீங்க. So cute. ஏய் த பார், நீ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் சுத்திட்டு இருக்க. அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, புரிஞ்சுதா? அறிவில அப்ப நடந்ததுதானே இப்ப நடந்திருக்கு. திரும்ப திரும்ப அதே கொண்டு காட்டுற. என் மேல உயிரையே வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட எங்களை பிரிக்க பாக்குறியா? இதப்பா, இன்னொரு தடவை அவரை பத்தி தப்பா சொன்ன பேசுன இந்த நாக்கு கடிச்சிருவேன். நாக்கு கடிப்பியா? இது யாருமே சொல்லாத மேட்டரா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த குதிரை. அவளை கேட்டா பூரா டவுட் கிளியர் ஆயி போகும். நெல்லுங்கிறல்ல. ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. அடிக்கடி ட்ரெஸ் மாத்துறாரு, அடிக்கடி பேச்ச மாத்துறாரு. அதத்தான் ஏன் கேக்குறல்ல? தெரியலையே. நீங்க ஒரு மச்சான் தானே, தயவு செஞ்சு இந்த மேட்டரை நீங்க தான் கிளியர் பண்ணணும். உங்களை தான் நம்பி இருக்கேன். உன் ஆசை நிறைவேற்றி வைக்க போறது நானு. இது என் பொண்டாட்டி மேல சொல்றது. அலப்படாது, தைரியமா. அம்மா இல்ல, அலப்படாது. அம்மா, அம்மாடி, அம்மா. பயங்கரமா ஃபீல் பண்றாளே. இவ ஆசையை நம்ம நிறைவேற்றி ஆகணும். செல்லம், நீ எப்படா வந்தீங்க? ஏன் முகமெல்லாம் ஒரே அனலா இருக்கு? எது காய்ச்ச கிச்ச அடிக்குதா? எப்படி 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 உனக்கு நாய் இருக்க? உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் பொண்டாட்டி மேல சத்தியம். ஐயா, நீ எல்லாரும் என்ன இனிமே உனக்கு பணமும் கிடையாது, சோறும் கிடையாது, கிடையாது. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க.
என் மச்சின சூரிய பிரகாசனால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மறுபடியுமா? அப்ப நான் டீ சாப்பிட்டேன். இது வேற மேட்டரா? அப்படியா, சொல்லுங்க. என் மச்சின சூரிய பிரகாச விட நான் பெரிய ஆளாய் காட்டுறதா இருந்தா உழைச்சு முன்னேறணும். ஆனா கடவுள் அந்த பாக்கியத்தை எனக்கு தரல. இல்லன்னா கள்ள நோட்டு அடிக்கணும். கவர்மெண்ட் அதுக்கு பெர்மிஷன் தரல. ரெண்டையுமே விட்டுவிட்டு என் குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளை கடத்தி அதுல பணம் சம்பாதிக்கலாம்னு ஒரு புனிதமான முடிவு எடுத்துட்டேன் நானு. நல்ல முடிவு குரு. பேசாம அக்கா கடத்திட வேண்டியதான். அக்கான்னு என் பொண்டாட்டி தானே எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி மேலே குறியா இருக்கேன். என்னமோ தெரியல குரு, அவங்கதான் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. எது என் பொண்டாட்டி ஓங்கனுக்குள்ள இருக்காளா? டேய், இவனை சாயங்காலம் வீட்டு கூட்டி போய் அவளை விட்டு கண்ணு ரெண்டே புடிங்க போடும்டா. கரெக்ட். வேற ஏதாச்சும் ஐடியா கூடானா என் பொண்டாட்டிய குறி வைக்கிறா நீ. குரு, உங்க வீட்டு வேலைக்காரியை கடத்தி ஒரு 3 மாசம் வச்சிருந்தா முழுகாம ஆக்கிற. அதுக்கு தானே படம் பண்ற நீ. அதுதான் படம் பண்ற நீ. எப்ப பார்த்தாலும் குளிக்கிறத படம் பிடிக்கணும். இல்ல வேலைக்காரியை கடத்தி கொண்டு 3 மாசம் வச்சிருக்கணும். நாரப்பலாம். ஏன்டா எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்திதான் பேசுறீங்க? குரு, உங்க மச்சன பிசினஸ் வெளியே அலையறாரு. அந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை நீங்க தான். பேசாம உங்களை கடத்தி அவர்கிட்ட போய் பணம் கேட்டா 10 பைசா தர மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க என்னை கடத்தி ஒரு மலையில இருந்து தள்ளி விட்டு கொள்ளலாம்னு பாக்குறாங்க. மேற்கொண்டு நீ வேற ஐடியா கொடுக்கியா? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. நீ என் கையால தான்டா மறா போற. அவனை விடுங்க குரு. பேசாம குழந்தைய 3 பேரை கடத்திட்டா. என்னடா ஏன் பிள்ளைய கடத்த சொல்ற? கடத்தி நம்ம தானே வச்சுக்க போறோம். குரு, நீங்க எப்பயுமே வீட்டுல குழந்தைங்களோட இருக்கீங்க. ஒரு சேஞ்சுக்கு குழந்தைங்க வெளியே வந்து உங்க கூட இருக்கட்டுமே. நீங்களா? ஆஹா குரு, உங்களுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கு குரு. அதுவும் குறிப்பா இந்த வேஷம் சும்மா குப்புன்னு தூக்குது. இது வரைக்கும் காப்பாத்துறதுக்கு தான் ஸ்பைடர்மேன் வந்திருக்கான். முதல் தடவை கடத்துறதுக்காக வந்த ஸ்பைடர்மேன் நீங்க மட்டும்தான். கெட்டப்ல ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா டவுசர் தான் மறந்தாப்புல வெளியே போடுறீங்க. இது ரொம்ப முக்கியமாடாது. என் பிள்ளைல கடத்தி ரொம்ப நேரம் ஆச்சுடா. அனாவசியமா பேசாம என் மச்சனுக்கு போன போட்டு ஒரு பிள்ளைக்கு 3 கோடி ரூபாய் கணக்கு போட்டு பணத்தை கழுங்கடா. எங்க 2 வேடிக்கை பாக்குறேன். கீழே விழுந்து தொலைஞ்சனா என்னடா ஆகுது? காப்பாத்த ஸ்பைடர்மேன் நீங்க இருக்கீங்களே. ஆமா, ஸ்பைடர் மேன். இந்த Dress போட்டது வந்து அவிஞ்சு உள்ள இருந்து புகையா வந்துகிட்டு ஸ்பைடர் மேன். உட்கார்றா மச்சான், உட்கார். குரு குரு, என்னடா? நான் போட்ட பிளான்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னாச்சு? சின்ன தவறு நடந்து போச்சு. கொஞ்சம் எல்லாம் அந்த பக்கமா போய் விளையாடுங்க. போங்க. என்ன தவறு நடந்து போச்சு? உங்க மச்சானுக்கு போன் போட்டு நீங்க தான் திகில் பாண்டியோட மச்சானான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமா, என் போன் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? ஆமா, நீ எந்த போன்ல போட்ட? இந்த போன் தான் குரு. அட பாவி, இது அவனோட போன்லடா. உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க தானே வச்சிருக்க சொன்னீங்க. ஐயோ, அவங்க ஆட்டையை போட்ட போன மறந்தாப்புல நானே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ, போன் வருதுடா. யாரும் பாடுறா? குரு, அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பாண்டாவன். கிளிக்கட்டும், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்றதுக்கு என்ன சூரியன் எப்பமா? அட கேப்பங்குரு, சும்மா இருங்க நீங்க. இத பக்கத்துல நிக்கிறார், பேசுங்க. ஹலோ மச்சான், எப்படி இருக்கீங்க? இருக்கேன். பிள்ளைங்களை எல்லாம் கூட்டு போய் ஸ்பைடர்மேன் Dress போட்டு மலை மேல சுத்தி காட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, பிள்ளை லைட்டா ஆசைப்படுச்சு மாப்ள, அதான் கூட்டி வந்தேன். இதே மாதிரி விதவிதமா கோமாளி வேஷம் போட்டு ஒவ்வொரு வாரமும் குழந்தைங்களை பிக்னிக் கூட்டு போங்க. என்ன அட பாவிகளா, கடத்தலாம்னு வேஷம் போட்டவன ஒரு டூரிஸ்ட் கைடு ரேஞ்சுக்கு ஆகி. அங்கிள், ஆபீஸ் போகாம எங்க கூட வீட்லயே இருக்கீங்களே, உங்க பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆகாதா? பிசினஸ் லாஸ் ஆனா ஆயிட்டு போட்டும். லாஸ் ஆனா எல்லா பணமும் போயிடுமே மாமா. பணம் எல்லாம் போனா போட்டும். அப்ப வீட்டு செலவு சாப்பாடு செலவுக்கு என்ன மாமா பண்ணுறது? எல்லாரும் வேலைக்கு போய் சம்பாதிப்போம். எது யோ மாப்ள, ஆபீஸ் போயிட்டு இருந்த நீ திடீர்னு வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கணும் பூரா வேலைக்கு போன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும்னு அர்த்தம். நானா? இந்த வார மாப்ள, ஒரு மனுஷன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சும்மாவே இருக்கிறது சும்மா இல்ல. அதெல்லாம் பரம்பரையா ரத்தத்துல ஊறி 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 பழகி இருக்கணும். அப்படி இருந்தா தான் இருக்க முடியும். இப்படி புழுகிறதுக்கு நாக்க புடிக்கிட்டு சாகலாம். துட்டு கொடுக்க ஒரு மாப்பிளையும் லட்டு மாதிரி ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கடி சாகணும் நானு? இப்படி பேசி பேசியே என்ன கவுத்துட்டீங்க. அப்படி போறிய வீர திருமகளே. ஐயோ, என்னது? நாலாவதா? நாளுக்கே துப்புற. ஜாதகத்துல 7 இருக்கியா? துப்பு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எங்க ஆத்தாமலை எங்க தாத்தாமலை சத்தியம் பண்ணி சொல்றேன், 7ல ஒரு பீஸ் கூட குறையாது எழுதி வச்சுக்க. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? லட்சுமி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தொழிலதிபர் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி, உங்க மச்சான் சூரியபிரகாச நாம கொலை பண்ணாதான். எது செஞ்சாலும் என் பேர் வெளியே வராம செய்யடா. என்னடா இது? ரசிச்சு உரியரா?
அக்கில வேற காட்டுறான். அதானே என்ன நொந்தானே. அட நார பயலுகளா, மயக்க மருந்து வாங்கிட்டு வாங்கினா செண்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? குரு கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலையறீங்க? இப்ப யாரா வெண்ணெய் வச்சிருக்கா? யார் இப்ப நெய் கலைஞ்சா? உதாரணத்துக்கு சொன்னேன். உதாரணம்னா கிளிக்க வேணா, நடக்கிறத சொல்லு. பேசாம இந்த தலானையை வச்சு ஒரே அமுக்கு அமுக்கிட்டா? பேசாம அதை செய்ய முதல்ல. கடவுளே நல்லபடியா நடக்கணும். அட ஏன் குரு அடிக்கிறீங்க? மூஞ்சில வச்சு அமுக்க சொன்னா நெஞ்சில வச்சு அமுக்குற. ஏன் அமுக்க வேண்டியதானே? பண்ணி நீங்களே அமுக்குங்க. நீங்க தான் ராசியான ஆளு. எல்லாத்துலயும் ராசி நான் தான். இது ஒரு சாக்கு உங்களுக்கு. நாரப்படலாம். கிட்டி போட்டானே. காப்பாத்துங்களா, 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 காப்பாத்துங்களா. மேல தூக்குறீங்க. இறக்குடா அந்த செண்டை. மேல 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 என்ன தூக்குறீங்க? ஐயோ எல்லாம் குரு 11:40 ஆகுது. அதுக்கு என்னப்ப? 12 மணிக்கு மேல நான் யமகண்டம். டேய், யமகண்டத்துக்கு இதுக்கு என்ன இருக்கு? குருவே, யமகண்டத்துக்கு மேல கொலை பண்ணாதான் கொலைப்படி யம தர்மம் மேல விழும். நாம எஸ்கேப் ஆகலாம். அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, அது வரைக்கும் என்ன பண்றது? டிவி பார்க்கலாம், சீட்டு விளையாடுவான். இல்லைன்னா எதிரில பிராந்தி கிடக்கு, அங்க போய் ஆளுக்கு ஒரு கட்டிங் போட்டுடலாம். ஏண்டா டேய், கொலை செய்ய வந்தமா இல்ல கொடைக்கானல டூர் வந்தமாடா? கிறுக்கு பயிலா. இந்த பார், எல்லாரும் அங்க போய் உட்காருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன். குபுக்குன்னு வந்து சோழியம் வச்சு, புரியுதா? உங்க